யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் அவங்களோட கீ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 4.25% இருந்து 4.5 வரைக்கும் ஸ்டெடியாக வைக்கணும்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இதனால இந்தியாவில் இருக்கிற உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு என்ன ஆகும்னு பார்த்தா, எப்போல்லாம் ஃபெட் அவங்களோட ரேட்டை ஹையாக வைக்கிறாங்களோ அப்போல்லாம் யூஎஸ் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் சேஃபான பெட்டர் ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். இது ரொம்பவே அட்ராக்டிவாகவும் இருக்கும். இதனால ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் இந்தியாவில் இருக்கிற அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை சேஃப் அண்ட் ஹையர் ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய யூஎஸ் மார்க்கெட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதனால இந்தியன் ரூபி யூஎஸ் டாலரை விட வீக் ஆகும். இது மட்டும் இல்லாமல் இம்போர்ட்டட் கூட்ஸ் அப்புறம் இன்ஃப்ளேஷனும் ரைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்தியன் ஸ்டாக்ஸ் அண்ட் பாண்ட்ஸில் ஃபாரின் மணி குறையும் போது மார்க்கெட் வாலட்டைல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கம்பெனிஸ் மணியை ரைஸ் பண்ண கஷ்டமும் படுவாங்க. இதை பற்றிலாம் கவலைப்பட வேணாம், ஏன்னா ஃபெட் இன்னும் 2 ரேட் கட்ஸ் வரும்னு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. இதனால கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். ஸோ குளோபல் நியூஸை கவனிங்க. மார்க்கெட் வாலட்டிலிட்டியை பார்த்து பேனிக் ஆகாமல் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை டைவர்சிஃபை பண்ணுங்கள். இதெல்லாம் புரிஞ்சு நடக்கும்போது உங்களால் ஸ்மார்ட்டர் சாய்ஸஸை எடுக்க முடியும். M2Wல உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் போர்ட்ஃபோலியோஸை மட்டும் மேனேஜ் பண்ணாமல் மார்க்கெட் பற்றின எஜுகேஷனையும் லேர்னிங் சாட்டர்டே மூலியமாக வெபினாராக உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். லேர்னிங் சாட்டர்டே பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க வெபினார்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை ரீச் அவுட் பண்ணுவாங்க.